அனைவருக்கும் வணக்கம். இந்து சமய அறநிலையத்துறையில் பார்த்திங்கன்னா கோவில்களில் பல்வேறு வகையான வேலைகளுக்கு நம்ம ஒப்பந்த புள்ளிகளில் ஒப்பந்ததாரர்களுக்கு நம்ம வேலைகள் வழங்கிட்டு வரோம். இதை நம்ம லாஸ்ட் ஒரு 40 டேஸில் அனாலிசிஸ் பண்ணதில் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ரிஃபார்ம் பண்ணணும், நிறைய விஷயங்களில் சில மாற்றங்கள், அந்த நிபந்தனைகளை கொஞ்சம் மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது நமக்கு தெரிய வந்தது. எங்கெங்கெல்லாம் சில லீக்கேஜஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் நம்ம இன்னும் குவாலிட்டி வைஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணும்போது பல விஷயங்கள் நம்மளுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு அதெல்லாம் ஆராய்ச்சி செய்யப்பட்டு புதிய ஒரு டெண்டர் கைட்லைன்ஸ் அக்ராஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களுக்கும் காமனான ஒரு டெண்டர் கைட்லைன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதனுடைய விஷயங்களை தான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்ததுக்காக நம்ம இந்த ப்ரெஸ் மீட் சொல்லியிருந்தோம். நிறைய கான்ட்ராக்ட்ஸ் லைக் பார்த்திங்கன்னா பிரசாதம் ஸ்டால்ஸு கொடுக்கறது, அதே போல் பூ பழங்கள் விற்பனை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்ஸாக இருக்கட்டும், பார்க்கிங் கான்ட்ராக்ட்ஸாக இருக்கட்டும், கோயில்களில் அந்த முடி எடுக்கக்கூடிய அந்த கொள்முதல் செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்ஸாக இருக்கட்டும், அதே போல் கோயில்களுக்கு இந்த வரக்கூடிய அந்த ஆடு மாடு கோழிகளுக்கான அந்த விஷயங்கள் அந்த கான்ட்ராக்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்கக்கூடிய சின்ன சின்ன லீக்கேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத அரெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் டிரான்ஸ்பரண்ட்டாக அது நடக்கணும். இன்னும் ஒரே ஒரு கான்ட்ராக்டரே தொடர்ந்து பல வருடங்களாக ஏலங்க விடுப்பது போன்ற விஷயங்கள்லாம் மாற்றி அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும். புதிதாக வருபவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும். ஒன்லி பெரிய பெரிய பெருமுதலாளிகளுக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைக்காம அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற முறையில் நிறைய இந்த டெண்டர் கைட்லைன்ஸில் நம்ம மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த குவாலிட்டி என்ஷூர் பண்ணுறதுக்காகவும் நம்ம அந்த மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதில் என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை மட்டும் நான் குயிக்காக சொல்லிடுறேன். முதல்ல அனைத்து கோயில்களுக்கும் பார்த்திங்கன்னா ப்ராப்பரான அந்த உறுதிமொழி படிவங்கள், டெண்டருக்கான அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஒரே மாதிரியான படிவங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம். தமிழ் மற்றும் ஆங்கிலங்களில் அதை பண்ண வந்திருக்கோம். இன்னொன்று, அனைத்து டெண்டர்களும் இந்து சமய அறநிலை துறையில் இருக்கக்கூடிய அனைத்து டெண்டர்களுமே இனிமேல் ஆன்லைனில் நடக்க போகுது. ஆன்லைன் டெண்டர் அப்படின்றத நம்ம இந்த தடவை நம்ம கொண்டு மாற்றிருக்கிறோம். ஆன்லைன்லேயே டெண்டருக்கான அந்த ஒப்பந்த புள்ளி கோருதலும் நடக்கும், அதற்கான ஏலமும் ஆன்லைன்லேயே நடக்கும். இது ரெண்டுமே நம்ம ஆன்லைனில் பண்ணுறதுக்கான விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல் இதற்கு முன்பு பார்த்திங்கன்னா பல கோயில்களில் இந்த இஎம்டின்னு சொல்லப்படக்கூடிய வைப்புத் தொகையும் செக்யூரிட்டி தொகையும் கோயிலுக்கு சில இடங்களில் மாறுபட்டு இருந்துச்சு. அப்போ இதை தமிழ்நாடு முழுக்க காமனாக கொண்டு வந்திருக்கிறோம். காமனாக இஎம்டி குறிப்பிட்ட பர்சன்டேஜ் 1% இஎம்டி அப்படின்னும், அந்த செக்யூரிட்டி தொகை அப்படின்றது 5% அந்த டெண்டர் தொகையிலேருந்து அப்படின்னு காமனாக நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஜிஎஸ்டி பேன் அனைத்து டெண்டர்களுக்கும் கட்டாயம், அது இல்லாமல் எதுவும் டெண்டர்கள் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல் கொள்முதல் விலை, அடக்க விலைகள் இருக்கு இல்லையா, நம்ம அடிப்படை விலைகளை நம்ம இந்த டெண்டர்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் பார்த்திங்கன்னா ஒருத்தர் இப்போ ஒரு லோவஸ்ட் வேல்யூ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம அவருக்கு டெண்டர் கொடுக்கக்கூடிய நடைமுறையில் தான் இங்கே இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒருத்தர் லோயஸ்ட் வேல்யூ கோட் பண்ணிடுறாரு, அவருக்கு கீழே இருக்கவங்க இன்னும் 2-3 பேர் ஒரு லோயஸ்ட் வேல்யூ கோட் பண்ணிடுறாங்க. அதில் லோயஸ்ட் வேல்யூ ஒரு தடவை யார் கொடுத்துட்றாங்களோ அவங்களுக்கு நம்ம டெண்டர் கொடுத்துட்றோம் அப்படின்ற அந்த முறையை மாற்றி லோயஸ்ட் வேல்யூ கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து அந்த வேல்யூவை மாற்றிக்கலாம், திரும்பவும் ஒரு லோயஸ்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். இதன் மூலமாக மிக குறைந்த விலைக்கு நம்மளால் கோயில்களுக்கு தேவையான பொருட்களை ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண முடியும். அதே போல் ஒருத்தருக்கே டெண்டர்களுடைய கான்ட்ராக்டை கொடுக்காம 2-3 பேருக்கு பிரித்து கொடுப்பதற்கான வழிமுறைகளையும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். குறிப்பாக டெண்டர் இந்த கான்ட்ராக்டை பொறுத்தவரைக்கும் காலதாமதம் பண்ணுறது, தரம் இல்லாத பொருட்களை கொடுக்கறது, அளவு குறைபாடு இருக்கிறது, இல்லை சப்ளை பண்ண முடியாமல் போகிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அதற்கு நம்ம பெனால்ட்டியும் ஆட் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கான அபராதம் விதிக்கக்கூடிய இதையும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மாதிரியான திட்டங்கள். அதற்கு பிறகு இதில் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ முடி எடுக்கக்கூடிய அந்த டெண்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டெண்டர் எடுக்கக்கூடியவர்கள் எவ்வளவு முடி ஒரு நாளைக்கு எடுக்கிறாங்க, எத்தனை கிலோ அவங்க எடுக்கிறாங்க, எவ்வளோ வெயிட்டேஜ் எடுக்கிறாங்க, என்ன குவாலிட்டியில் எடுக்கிறாங்க அப்படின்ற மானிட்டரிங் சிஸ்டம் இதுக்கு முன்னாடி கிடையாது. இப்போ நம்மளுடைய கைட்லைன்ஸில் தினசரி எவ்வளோ முடி எடுக்கிறாங்க, என்ன வெயிட்டில் எடுக்கிறாங்க, என்ன குவாலிட்டியில் இருக்காங்கன்னா அந்த மானிட்டரிங் சிஸ்டம்குள்ளே நம்ம அவங்கள கொண்டு வரோம். இது எல்லாத்தையுமே இனிமேல் நம்முடைய துறை மானிட்டர் பண்ண போகுது. அதே போல் கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடிய அனைத்து கடைகளுக்கும் இனிமேல் மேனுவல் பில்லிங் அப்படின்றது இருக்காது. பில்லு கொடுக்காமலும் இனிமேல் பொருட்கள் சேல்ஸ் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டாக நம்ம பிஓஎஸ் மிஷின்ஸ் மூலமாக மக்களுக்கு டிஜிட்டலைஸ்டு பில்லை பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும். இதன் மூலமாக பொருட்கள் சரியான விலைக்கு தான் விற்கப்படுகிறதா அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ண முடியும். இன்னொன்று, இது போன்ற கான்ட்ராக்ட் ஸ்டால்ஸ் மூலிமா எவ்வளவு வருமானத்தை அவங்க ஈட்டுறாங்க அப்படின்றத நம்ம ஒரு மானிட்டரிங் பண்ண முடியும். அப்போ தான் ஃபியூச்சரிஸ்டிக்கான சில திட்டங்களை நம்ம யோசிக்க முடியும். ஏற்கனவே நம்ம பிரசாத ஸ்டால்ஸ்லாம் எப்படி நம்ம தேவஸ்தானமே நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த குவாலிட்டிக்காகவும் வருவாய்க்காகவும் நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கோமோ, அப்போ இது போல் இந்த கான்ட்ராக்டுகளை பார்க்கும்போது தான் இந்த மானிட்டரிங் சிஸ்டம் கொண்டு வந்தால் தான் அது போன்ற ஃபியூச்சரிஸ்ட் திட்டங்களை நம்ம கோயில்களுக்கு கொண்டு வர முடியும்.
அதே போல் விலைப்பட்டியல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து ஏற்கனவே பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதன் மூலமாக ப்ராப்பரான விலைக்கு தான் விற்கிறாங்களா அப்படின்றத வந்து நம்மளால் என்ஷூர் பண்ண முடியும். பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பார்க்கிங்கில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ரேட்டு போடுறாங்க. ஒரு கோயிலில் வந்து 100 ரூபா வாங்குறாங்க, ஒரு கோயிலில் 200 ரூபா வாங்குறாங்க பார்க்கிங்க்கு. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் தான் நிறைய இருக்குது. இதையும் நம்ம வந்து இந்த டிஜிட்டலைஸ்டு பில்லிங் கொடுக்க சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த டெண்டர் கைட்லைன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். டிஜிட்டலைஸ்டு பில்லிங் மட்டும் இல்லாமல் எப்படி வந்து ஒரு ப்ரைவேட் பார்க்கிங், இப்போ ஒரு மாலில் நம்ம ஒரு பார்க்கிங் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி வண்டியுடைய வாகன எண்கள் எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக கேப்சர் பண்ணி எத்தனை வாகனங்கள் வந்திருக்குது, எத்தனை வாகனங்கள் வெளியே போயிருக்குது, எவ்வளோ நேரம் பார்க்கிங்கில் இருந்திருக்குது, நம்ம எவ்வளோ வந்து பணம் கட்டியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே எடுக்கக்கூடிய கான்ட்ராக்டர்கள் செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம வந்து இந்த கைட்லைன்ஸில் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல் கோயில்களுக்கு வழங்கக்கூடிய இந்த ஆடு மாடு கோழிகள் எல்லாமே எடுக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எண்ணிக்கை என்ன, அதோடைய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம மானிட்டர் பண்ணுறோம். ஏன்னா இது வரைக்கும் வந்து எத்தனை ஆடு கோடி வந்துச்சு, எத்தனை மாடு வந்துச்சுன்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்களில் மானிட்டரிங்கே கிடையாது. ஸோ பல இடங்களில் இதில் சின்ன சின்ன முறைகேடுகள் நடக்கிறதாகவும் நம்ம கேள்விப்பட்டதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து மானிட்டர் பண்ணுறோம். எத்தனை கோழிகள் வருது, எத்தனை ஆடுகள் வருது, அந்த குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாத்தையுமே நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். மேன் பவர் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் வந்து கோயில்களில் இருக்கிறாங்க, செக்யூரிட்டிஸ் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான மேன் பவர் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவர்கள் வந்து நம்ம நிறைய கோயில்களில் போகும்போது சரியான சம்பளம் கிடையாது, எங்களுக்கு தேவையான வந்து உடைகள் தர மாட்டேங்கிறாங்க, க்ளவுஸ் கொடுக்க மாட்டாங்க, க்ளீன் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கூடிய பணியாளர்கள் சொன்னாங்க. அப்போ இதில் வந்து நம்ம ஒரு கைட்லைன்ஸ் கரெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். மேன் பவர் கான்ட்ராக்டை எடுக்கக்கூடிய கான்ட்ராக்டர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முழுக்க இந்த அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் நிச்சயமாக அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்றத நம்ம ஒரு கைட்லைனாகவே நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் கான்ட்ராக்டில் வேலை செஞ்சவங்களுக்கு பே ஸ்லிப், சேலரி ஸ்லிப் அப்படின்றது வந்து வழங்கப்படலை. இதனால் வந்து பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சேலரி வந்து அந்த மக்களுக்கு போகுது, உண்மையிலேயே நம்ம ப்ரொவைட் பண்ணுற சேலரி போகுதா இல்லையா அப்படின்னு தெரியாத ஒரு சூழல் இருந்துச்சு. இதற்கு பிறகு வரக்கூடிய நம்மளுடைய இந்த கான்ட்ராக்ட் கைட்லைன்ஸில் கரெக்ஷனுக்கு பிறகு வரக்கூடியவர்கள் நிச்சயமாக கான்ட்ராக்டில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க, என்ன ரிடக்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பே ஸ்லிப்பாக கொடுக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு கரெக்ஷனாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுபோல் நிர்வாக சீர்திருத்தங்களுக்காக நம்ம பல்வேறு விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி ப்ரீ பிட் மீட்டிங்னு ஒன்று நடக்கும். ஏலத்திற்கு முன்னாடியும் இந்த பிட்டிங்க்கு முன்னாடியும் ப்ரீ பிட் மீட்டிங்னு ஒன்று நடக்கும். அந்த ப்ரீ பிட் மீட்டிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கே வந்து சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் வச்சுருந்தாங்க. ப்ரீ பிட் மீட்டிங்கே வந்து சில எலிஜிபிலிட்டி இருக்கணும், இஎம்டி கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இதனால் என்னென்னா ஆக்டிவாக நிறைய பேர் வந்து காம்படிஷனுக்கு வராமல் இருந்தாங்க. ஏன்னா முன்னாடியே அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணி ப்ரீ பிட்டிங் மீட்டிங்கே வரலன்னா அவங்க எப்படி ஏலத்தில் கலந்துப்பாங்க, எப்படி டெண்டரில் கலந்துப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரீ பிட்டிங் மீட்டிங்க்கு இருந்த இது போன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு, ஏன்னா ப்ரீ பிட் மீட்டிங்கிறது அந்த ஏலம் என்னன்றதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்கஷன் ஃபோரம் மாதிரி தான் அது. அப்போ அதுக்கே நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் தேவை கிடையாது, அங்கேயே அவங்களை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ப்ரீ பிட் மீட்டிங் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு அவங்க வந்து கண்டிப்பாக ப்ரீ பிட் மீட்டிங்கில் யார் வேணாலும் கலந்துக்கிட்டு அவங்களால இந்த டெண்டரை எடுத்து பண்ண முடியும்னு நினச்சாங்கன்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஹெல்த்தி காம்படிஷன், இன்னும் நிறைய பேர் வந்து காம்படிஷனுக்கு உள்ளே வரலாம். பெருமுதலாளிகள் மட்டும் இல்லாமல் சிறு சிறு நபர்கள் கூட இந்த காம்படிஷனுக்கு உள்ளே வரலாம். குவாலிட்டியான சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். அந்த டிரான்ஸ்பரண்ட்டுக்காக நம்ம இந்த கரெக்ஷன்ஸ்கள் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இது போன்ற பல்வேறு வகையிலான டெண்டர் கைட்லைன்ஸை வந்து நம்ம மாற்றி அமைச்சு இனிமேல் வரக்கூடிய டெண்டர்கள் இதன் அடிப்படையில் தான் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நேற்று நம்ம அறிவிச்சிருக்கிறோம். ஆணையர் அவர்கள் மூலமாக அனைத்து கோயில்களுக்கும் இந்த ஜிஓ வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. டெண்டரை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக நிறைய இடத்துல பல கோயில்களில் பலர் வந்து டெண்டர் எடுத்து பணியில் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக டெண்டர்கள் கேன்சல் பண்ணிட்டு புதுசாக வந்து கொடுக்கப்படுமா, இல்லை அவர்களுடைய ஒவ்வொரு கோவிலும் வந்து வேறு காலகட்டத்தில் எடுத்திருப்பாங்க, அந்த டெண்டர்கள் காலம் முடிவடைய தருவாயில் இது டெண்டர் கேன்சல் பண்ணி இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய டெண்டர்களை வந்து கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலும் சரியாக இருக்காது. ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க டெண்டர்கள் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு டெண்டராக முடிய இந்த கைட்லைன்ஸ்குள்ளே அவங்களை நம்ம கொண்டு வந்துடுவோம். ஏற்கனவே முடிந்த டெண்டர்களை வந்து நம்ம ஆல்ரெடி ஹோல்டு பண்ணி வச்சிருந்தோம். கடந்த ஒரு மாத காலமாக வந்து நம்ம அந்த டெண்டர்களும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹோல்டு பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கு ரீசன் இந்த டெண்டர் கைட்லைன் கரெக்ஷனுக்காக தான். ஸோ அந்த டெண்டர் கைட்லைன்ஸ் கரெக்ஷனை முடிச்சுட்டு இப்போ எல்லாமே நம்ம ரெஸ்யூம் பண்ணியிருக்கிறோம். இனிமேல் இதன் அடிப்படையில் டெண்டர் நடக்கும், ஆன்லைனில் நடக்கும், ஏலமும் ஆன்லைனில் நடக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அந்த லோயஸ்ட் புள்ளி சொல்லுங்க, ஒருத்தர் வந்து 4 பேர் போடுறாங்க அப்படின்னா லோயஸ்ட் புள்ளி ஒருத்தர் கோட் பண்ணியிருப்பாரு, அவரோட கால இடைவெளி இருக்குமா, அவருக்கும் இல்லை அடுத்த டைம் நீங்கள் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்கீங்க. ஒருத்தர் லோயஸ்ட் புள்ளி பிட் பண்ணியிருக்கிறது காரணமே வந்து எனக்கு டெண்டர் கிடைக்கணும் அப்படின்றதா. நீங்கள் அதை வந்து அந்த பாயிண்ட்டை வந்து வெளியில் சொல்லிட்டு இந்த இவ்வளோ கோட் பண்ணியிருக்காரு, இதுக்கு கீழே யாராச்சும் கோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு நிச்சயமாக அப்படி தான். இல்லை நிச்சயமாக அதை வெளிப்படையாகவே இருக்கும். யார் லோயஸ்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதற்கு கீழே யாரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ பண்ணலான்றதுக்கான காலங்கள் கொடுக்கப்படும். அதே போல் ஏற்கனவே ஒருத்தர் லோயஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, அவரும் வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இன்னும் லோவாக அவர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அடுத்த வாய்ப்பும் அதே டெண்டரில் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு L1 வந்து 1 கோடி ரூபாய்க்கு ஒரு டெண்டர் வந்து கோட் பண்ணியிருக்காரு. இப்போ L2 இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து திடீர்னு 80 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது L1 வந்து
திரும்ப வந்து அவர் கோட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா திரும்பவும் அவர் கோட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம். நீங்கள் திடீர்னு மாற்றிட்டு நான் ஆல்ரெடி 1 கோடி ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், இப்போ நான் 70 லட்ச ரூபாய்க்கு அதை பண்ணித்தரேன் அப்படின்னு அவர் வந்தார்னா அவருக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்க போகிறோம். ஆனால் குவாலிட்டியில் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. கால இடைவெளி இருக்கும் சார். அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுக்க சொல்கிறேன். அது எல்லாமே ஆன்லைனில் எதற்கான கால இடைவெளிகள் இருக்கும், எவ்வளவு நாட்கள் இருக்குன்றதை நம்ம அந்த எல்லாமே டெண்டர் வந்து கால் ஃபார் பண்ணும்போது டீட்டெயிலாக நம்ம அதில் கொடுத்துருவோம். உங்கள் மேலே ஒரு சர்ச்சை, அமைச்சர் கோவிலில் வந்து ஷூவோடு உள்ள போயிட்டாரு ஆய்வு பண்ணும்போது சர்ச்சை இல்லைனா தான் நம்ம ஆச்சரியப்பட வேண்டியது இருக்கும். அதாவது ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோபுரத்தினுடைய பணி வந்து ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப நாளாக அது முடிப்பு வராமல் இருக்குது. அந்த ரோடு வந்து பிளாக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நீண்ட காலமாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கோபுரத்தை நம்ம ஆய்வு பண்ண போகிறோம். அது ஃபுல் டெமாலிஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து கல்லும் முள்ளுமாக இருக்குது, நிறைய ஆணிகள் இரும்புகள் அங்கே எல்லாமே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய அந்த கோபுரத்தை கட்டக்கூடிய தொழிலாளர்களே காலணிகள் அணிந்து கொண்டு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கோபுரத்தை தன்னுடைய சொந்த பணத்தில் எடுத்து பண்ணக்கூடிய டோனரு அங்கே நான் போகும்போது, சார் நீங்கள் ஷூவை கழட்டினேன், நீங்கள் ஷூ போட்டுகிட்டே வாங்க, ஏன்னா நிறைய வந்து இந்த கல் இருக்குது, ஆணிகள்லாம் இருக்குது, இது வந்து நம்ம வந்து அப்படி போனால் சரிப்பட்டு வராது, நானே வந்து டோனரு நானே ஷூ போட்டுட்டு தான் போகிறேன், நீங்கள் அதெல்லாம் எதுவும் யோசிக்க வேணாம், நீங்கள் வாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம பணிகள் ஆரம்பிச்சிட்டோம்னாலே வேறு வழி கிடையாது. ஏன்னா பணிகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் பார்த்துட்டு ஷூ போட்டுட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்க வேணாம், வாங்கன்னு சொன்னார். அதன் அடிப்படையில் நம்ம போனோம். அதாவது பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்கணும். கண்டிப்பாக இந்த கேள்வியை கேட்குறாங்களா, அவங்களுக்கு வந்து பகுத்தறிவுன்னு ஒன்று இருந்ததுன்னா இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. ஒரு சேஃப்டி மெஷர்ஸுக்கு பண்ணுறதும் இதுவும் ஒன்றா. அப்போ அங்கே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் எப்படி வேலை செய்வாங்க? அவங்களும் செருப்பு போடாமல் வேலை செய்யணுமா? அவங்க கால்களுக்கு வந்து ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்லுவாங்க? இந்த பகுத்தறிவு தெரியாதவர்கள் பதில் சொல்லுவாங்களா? அவங்களுடைய உடைமைகளுக்கும் அவங்களுடைய உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டால் யார் பதில் சொல்கிறது? அப்போ ஒரு சேஃப்டி மெஷர்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ அந்த சேஃப்டி மெஷர்ஸை தான் அங்கே ஃபாலோ பண்ணியிருக்குமே தவிர்த்து இதனால் வந்து உடனடியாக வந்து நாங்கள் கோவிலை இழிவுபடுத்திட்டோம் அப்படிலாம் வந்து இவங்க அதை வைத்து அரசியல் செய்தே பழக்கப்பட்டவர்கள். இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்துகிட்டு அரசியல் செய்கிறவங்களுக்கு எப்படி பகுத்தறிவு இருக்கும்? அப்போ பகுத்தறிவு இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த கேள்வி எழுப்ப மாட்டாங்க. பழனி விவகாரத்தில் விசாரணை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? பழனி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக விசாரணை போயிட்டு இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் நான் தான் சொன்னேன், இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும். அப்போ தான் நேர்மையாக குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். உடனடியாக சிபிசிஐடிக்கு மாற்றினார். விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதில் முதல்ல வந்து அந்த நிலத்தை விற்றவர்கள் வாங்கியவர்கள் 4 பேர் மேலே வந்து இன்றைக்கி கைது பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தடுத்து விசாரணை நடந்துட்டு இருக்குது. சம்மந்தப்பட்ட பதிவுத்துறை அதிகாரிகள் மேலும் வழக்கு வந்து ஆல்ரெடி போடப்பட்டிருக்குது. அதில் யார் யாரெல்லாம் சிக்கிறாங்களோ நிச்சயமாக யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம நம்மளுடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். சார், இப்போ உங்கள் மேலேயே குற்றச்சாட்டு முன்வைச்சாங்க, அவங்க மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா? இல்லை, அதுதான் சொல்கிறேனே, என்னுடைய மீது குற்றச்சாட்டுலாம் வைக்கல, பொய் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அது முதல்ல குற்றச்சாட்டே கிடையாது. ஒரு அரசியல் ரீதியான ஒரு கருத்தியல் ரீதியான குற்றச்சாட்டை வச்சா நம்ம அதற்கான பதில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்வேறு அதிமுகவுடைய ஐடி விங்கிலேருந்து இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனடியாக ரமேஷ் அவர்களின் உறவினர் தான் அந்த நிலத்தை வாங்கிட்டார், ரமேஷ் அவர்களின் உறவினர் தான் வந்து 100 கோடி ரூபாய் நிலத்தை 2 கோடிக்கு வாங்கிட்டார். முதல்ல என் குடும்பத்தில் இருக்க என்கிட்ட 2 கோடி ரூபா பணமே கிடையாது. அதுதான் உண்மை. இன்னொன்று, அப்படியே 2 கோடி ரூபா இருந்தாலும் நாங்கள் வாழ்கிறதே வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சென்னையில் வீடு வாங்காமல் ஏன் பழனியில் போய் வாங்க போகிறோம்? இதெல்லாம் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு காரணம், ஏதாச்சும் ஒரு காரணத்தை வச்சு என்னுடைய பேரையும் புகழையும் வந்து கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தில் ஒரு நல்ல காமெடி சீன் வரும்ல, சீப்பு திருடிட்டா வந்து கல்யாணம் நின்றோம் அப்படின்ற மாதிரி இந்த சீப்பு திருடுற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு சீப்பு திருடுற வேலையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக யோசிக்க ஆரம்பிச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். ரைட், ஓகே, வேறு தேங்க்யூ. ரைட்.